வணக்கம். இது எம்ஜி ஃபேஷனில் நான் கௌரி முருகன். இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது கிளாஸ் 2 பார்ட் 2 ஓகேவா? ஸோ நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங்கை வச்சுட்டு நம்ம நெக்குக்கு 1/2 இன்ச் லைன் போட்டிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த லைன் மேலே அழகாக ஸ்டிச் பண்ணி எடுக்கிறோம். ஸோ நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங் ஃபேப்ரிக்கை வச்சுட்டு நம்ம நெக்குக்கு வரைஞ்ச இடத்த கரெக்டாக 1/2 இன்ச்சுக்கு சுற்றி லைன் போட்டுட்டு அந்த லைன் மேலேயே ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கோம். ஓகேவா? இங்கே பாருங்கள், அந்த எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்கை கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ நம்ம நெக்குக்கு ஓரமாக 1/2 இன்ச்சுக்கு கரெக்டாக தைச்சிடணும். அப்புறம் அந்த வளைவில் ஸ்டிச்சை நம்ம கட் பண்ணாமல் எக்ஸ்ட்ரா உள்ள ஃபேப்ரிக்கை லைட்டாக கட் பண்ணி கொடுத்தா தான் ஃபேப்ரிக் வளைஞ்சு கொடுக்கும். நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங் ஃபேப்ரிக்கை வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ நான் திருப்பிட்டு இந்த லைனிங் பக்கமாக பின்னாடி நம்ம தைச்சிருக்க அந்த துணியை லைனிங் பக்கமாக தள்ளிட்டு ஜஸ்ட் ஒரு 1 பாயிண்டில் ஒரு படிமான தையல் போடுறேன். ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம லைனிங் ஃபேப்ரிக் வந்து ஃப்ரண்ட்டில் வெளியே தெரியாமல் இருக்கும். இந்த மாதிரி போட்டால் எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி லைனிங் ஃபேப்ரிக் மேலே ஓரமாக ஒரு ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணி எடுத்துருங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு நீட்டான லுக் கொடுக்கும். அவ்வளோதான். இப்போ லைனிங் மேலே ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸோ இது அப்படியே வந்து நல்ல பக்கம் அப்படியே திருப்பிடலாம். இப்போ நல்ல பக்கம் மேலே வந்துடுச்சு, லைனிங் இன்சைட் போயிடுச்சு. ஓகேவா? ஸோ நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங்கை வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு திருப்பணும். இப்போது இந்த நெக்குக்கு ஃப்ரண்ட்டில் அழகாக ஒரு படிமான தையல் போட்டுடலாம். ஓகேவா? நல்ல பக்கத்துக்கு மேலே இப்போ போடுறேன். இது போடலாம், இல்லை போடாமலும் இருக்கலாம். நம்ம ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கிறவங்க இதெல்லாம் ப்ராப்பராக பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் ப்ளவுஸு. ஸோ இப்போ மேலே படிமான தையல் போட்டாச்சு நெக்கு ஓரமாக. ஓகேவா? இது ஃப்ரண்ட் பார்ட்டுங்க, கிளாஸ் 2. ஓகேவா? நம்ம ஆல்ரெடி பேக் பார்ட் வந்து கிளாஸ் 1 போட்டிருக்கோம். இது வந்து கிளாஸ் 2 ஃப்ரண்ட் பார்ட் மட்டும் ஸ்டிச் பண்ணுறோம். இப்போ லைனிங் ஃபேப்ரிக்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் அழகாக சுற்றி ஒரு தையல் போட்டுடலாம். அது நமக்கு நகராமல் இருக்கும். நல்லா சுற்றி நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்கெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி கையை வச்சு நல்லா படிமானமாக பண்ணி அழகாக ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. நிறுத்தி நிதானமாக தைச்சிக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங் ஃபேப்ரிக்கும் ஸ்டிச் பண்ணிட்டோம். சுற்றி உள்ள எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்கை இப்போ கட் பண்ணி எடுக்கிறோம். ஸோ இந்த 3 டாட் இந்த லைன்ஸ்லாம் வந்து நம்ம கட்டிங் வீடியோவில் தெளிவாக போட்டிருக்கோம். இதெல்லாம் எப்படி நம்ம அளவெடுத்து எப்படி கட் பண்ணுறது அப்படின்றது. ஸோ கட்டிங் வீடியோவை பார்த்துட்டு இந்த ஸ்டிச்சிங் வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். நம்ம இந்த சென்டர் டாட் வந்து அழகாக நம்ம மார்க் பண்ணதுலேயே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அது நம்ம ஒரு 1.5 இன்ச்சுக்கு வச்சுருந்தோம் இல்லையா? அந்த மாதிரி அந்த கோபுரம் மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். டேக் போட்டுக்கோங்க. இதில் வந்து நம்ம ஸ்டார்டிங் பண்ணும்போதும் டேக் போட்டுக்கோங்க, முடிச்சு எடுக்கும் போதும் டேக் போட்டுக்கோங்க, பிரியாமல் இருக்கும். ஓகேவா? இப்போது இந்த டாட் வந்து இந்த ரெண்டுத்துக்கும் சென்டர் இந்த மடிச்சுக்குங்க. மடிச்சுட்டு சென்டர் வரும். ஒரு 1/4 இன்ச்சுக்கே கோபுரம் மாதிரி அப்படியே ஸ்டிச் பண்ணி கொண்டு வாங்க. அந்த மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா ஆல்ரெடி நம்ம, அந்த மார்க்கிங்கில் வந்து கட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 இன்ச்சுக்கு சின்னதாக தைச்சிக்கோங்க. இதுக்கு 1/2 இன்ச்லாம் போட வேண்டாம், குட்டியாக தைச்சிக்கோங்க. இப்போது இது 3வது டாட்டு. நம்ம அந்த ஹாமுல்லேருந்து எடுத்துருக்கோம் இல்லையா? அந்த 3வது டாட். அதையுமே ஒரு 1/4 இன்ச்சுக்கு தைச்சிக்கோங்க. சின்னதாக தைச்சி நல்லா மெலிசாக நம்ம அந்த டாட் எடுக்கும்போது தான் ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப பெருசாக எடுத்தால் நமக்கு ஃபேப்ரிக் இழுத்துட்ருக்கும். ப்ளவுஸ் ஃப்ரண்ட் பார்ட் ரொம்ப இழுத்துக்கும். ஸோ இது நமக்கு ஷேப் ரெடி ஆகிடுச்சு. ஓகேவா? அவ்வளோதான், ஷேப் ரெடி ஆகிடுச்சு. எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்லாம் கட் பண்ணிட்டா ஃபினிஷிங் தெரிஞ்சிடும். ஸோ முதல்ல ஃபஸ்ட் டைம் நம்ம தைக்கிறவங்க 1 மீட்டருக்கு ப்ளவுஸ் மெட்டீரியல் எடுத்துக்கோங்க. பெட்டர் வந்து நீங்கள் காட்டன் மெட்டீரியலாக சூஸ் பண்ணிக்கோங்க. முதல் தைச்சி நம்ம பழகும் போது காட்டன் ப்ளவுஸ் நீங்கள் தைச்சி பழகுனீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இது பட்டிப்பாட்டு. நம்ம ஆல்ரெடி பட்டிப்பாட்டெலாம் வெட்டி ஆல்ரெடி எடுத்து வச்சுட்டோம். இப்போது மெயின் ஃபேப்ரிக் மேலே இருக்க லைனிங் ஃபேப்ரிக்கு கீழே அந்த ஃப்ரண்ட் பார்ட்டை வச்சு கரெக்டாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நான் எப்படி பண்ணுறேனோ அதை அப்படியே நோட் பண்ணிக்கோங்க, ஈஸியாக இருக்கும். ஸோ மேலே வந்து ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து நல்ல பக்கமும் நம்ம உள்ளே வந்து பார்த்திங்கன்னா லைனிங்கும் வச்சு மெதுவாக நிறுத்தி தைக்கணுங்க. ஏன்னா இது வளைவாக வரும் ஃப்ரண்ட் பார்ட்டு. அதனால் கொஞ்சம் போல் நிறுத்தி மெதுவாக தைங்க. பாருங்கள், இது உள்ளே போயிருக்கு பார்த்தீங்களா? நம்ம அந்த பெரிய டாட்டை மடித்து வச்சிடணும். அதுக்கப்புறம் இது உள்ளே போயிருக்கோம். அந்த கிளாத்தை இப்படி இழுத்து ஃப்ரண்ட்டில் வச்சு ரொம்ப இழுவ கொடுக்கக்கூடாது. லைட்டாக மூவ் பண்ணி அந்த உள்ளே போன துணியை லைட்டாக மூவ் பண்ணி தைக்கணும். ரொம்ப இழுத்துறாதீங்க, இழுக்காமல் தைக்கணும்.
இது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அது பாருங்கள், லைட்டாக மூவ் பண்ணி கொஞ்சம் போல் ஸ்டிச் பண்ணி கடைசி ஃபைனல் வரைக்கும் நம்ம எவ்வளோ ஒரு 1/2 இன்ச்சுக்கு தைக்கிறதுக்கு ஆரம்பிச்சோன்னா அந்த 1/2 இன்ச்சு அப்படியே பிடிச்சிட்டு வரணும். 1/4 இன்ச்சுனா 1/4 இன்ச்சு. ஓகேவா? இப்போ அந்த பெரிய டாட் நம்ம மடித்து தைச்சிட்டோம் இல்லையா, அது உள்ளே போயிடுச்சு. அவ்வளோதான். இது பட்டி நம்ம போட்டாச்சு. இதுக்கு மேலே படிமான தையலுக்கு போடலாம் ஒரு தையல் பட்டி பக்கமாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச்சிங் வந்து பட்டி பக்கமாக இருக்கணும் படிமான தையல். அவ்வளோதான். ஸோ பட்டியும் நம்ம ஃப்ரண்ட் பீஸும் ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எப்படி கீழே மடித்து தைக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இதுக்கு நம்மளோட கரெக்டான ரெடி அளவு மார்க் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, பாடி பார்ட் நம்ம கட் பண்ணும்போது. ஸோ அந்த இடுப்பளவு பார்த்திங்கன்னா 8 இன்ச்சு வருது. அதே மாதிரி இங்கே 8 இன்ச்சு வர அளவுக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க. நம்ம ரெடி அளவு ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்கோம் நம்ம ஃப்ரண்ட் பார்ட் பேக் பார்ட் கட் பண்ணும்போது. அதனால எனக்கு கரெக்டாக தெளிவாக தெரியுது. உங்களுக்கு புரியலன்னா இந்த பேக் பார்ட் மேலே வச்சு கூட பார்த்து நீங்கள் கரெக்டான அளவு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி பேக் பார்ட் இப்படி வச்சுட்டு அதுக்கு மேலே ஃப்ரண்ட் பார்ட்டை வச்சிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தேவை அப்படின்றது தெரிஞ்சிடும். கரெக்டாக வைக்கணும். ஷோல்டரு, ஹார்மோலு கரெக்டாக வச்சிட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் இருந்தால் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ வந்து எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்கை அந்த கரெக்டாக லைனிங் தான் உங்களுக்கு கரெக்டான சரியான அளவு. ஸோ அதனால் லைனிங்கை வச்சுட்டு எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் வந்து அழகாக கட் பண்ணிவிடுங்க. கிளியராக தெரியும். பேக் பார்ட் மேலே ஃப்ரண்ட் பார்ட் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. கரெக்டாக ஹார்மோலு, ஷோல்டரு எல்லாமே கரெக்டாக வச்சுக்கோங்க. அப்படி கரெக்டாக வைக்கும்போது உங்களுக்கு கீழே எவ்வளோ தேவைப்படுதுன்னு தெரிஞ்சிடும். எவ்வளோ நமக்கு தேவைன்றது இப்படி வச்சுட்டு லைட்டாக ஒரு மடிப்பு மடிச்சுட்டு அதில் மார்க் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். மார்க் பண்ணிங்கன்னா நம்ம அந்த 8 இன்ச்சுக்கு மார்க் பண்ணோம் பார்த்திங்களா, அது கரெக்டாக இருக்குது பாருங்கள். அந்த மடிப்பில் கரெக்டாக வந்திருக்கா? அவ்வளோதான். நம்ம சரியான ரெடி அளவு இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. 40 இன்ச்சு ப்ளவுஸ் இல்லையா இது. இப்போது அதுக்கு நேராக பார்த்திங்கன்னா 8 இன்ச்சு நமக்கு தேவைப்படும். ஏன்னா இடுப்போட அந்த பேக் பார்ட்டோட இடுப்போட உயரம் பார்த்திங்கன்னா 8 இன்ச்சு தான் இருக்குது. அதனால் கரெக்டாக அந்த 8 இன்ச்சில் இந்த மாதிரி மடித்து ஒரு மடிப்பு கொடுத்துட்டு அதில் லைன் போட்டுக்கோங்க. ஒவ்வொரு வாட்டியும் மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். ஆரம்ப ஸ்டேஜில் உள்ளவங்க மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அவ்வளோதான். இங்கே பாருங்கள், மடிச்சாச்சா? இதுதான் நமக்கு போதுமான அளவு. ஸோ இப்போ இந்த எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்கை அப்படியே இன்னொரு மடிப்பு மடிச்சுட்டு அது மேலே ஒரு ஸ்ட்ரெயிட் ஸ்டிச். ஓகேவா? நம்ம மார்க் பண்ணிட்டோம். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி மடித்து ரெண்டாக அதாவது மார்க் பண்ணதில் எக்ஸ்ட்ரா உள்ள ஃபேப்ரிக்கை ஒரு 2 மடிப்பாக மடித்து இப்படி திருப்பி பார்த்துக்கோங்க. நான் சொல்கிறது புரியலனா கூட நான் செய்கிறத பார்த்து கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. சில பேருக்கு புரியலன்னா சொல்கிறேன். இந்த மாதிரி மடித்து ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். ஃப்ரண்ட் பார்ட்டு ரெடி ஆகிடுச்சு. நம்ம அழகாக ஸ்டிச் பண்ணிட்டோம் பார்த்திங்கன்னா. இது ஃப்ரண்ட் ரெடியா? அவ்வளோதான். பேக் பார்ட் ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம். இன்னொரு ஃப்ரண்ட் பார்ட் நான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுட்டேன். அவ்வளோதான். இப்போ நம்ம இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த 2 ஃப்ரண்ட் பார்ட்டும் ஒரே சைஸில் இருக்கா அப்படின்ட்டு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. பேக் பார்ட்டும் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஃப்ரண்ட் பார்ட்டும் அந்த ஃப்ரண்ட் பார்ட்டும் ஒன்றா வச்சு அளவு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். இப்போது ஏன்னா நம்ம ஊக்குப்பட்டி கொக்கி இன்னும் வைக்கணும் இல்லையா, அது வைக்கும்போது இதையும் பார்த்து பாருங்கள் கரெக்டான அளவில் இருக்குது எனக்கு. இது நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இவ்வளோ நேரம் சொல்லிக் கொடுத்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அம்ஜி ஃபேஷன் சேனலை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட ஆன்லைனில் சாரீ சேலிங் வீடியோ இருக்குது. உங்களுக்கு டைம் இருந்தால் அந்த வீடியோவும் பாருங்கள். லைக் பண்ணுங்கள். வணக்கம்.